இந்த சம்மருக்கு நல்லா குளு குளுன்னு குட்டீஸுங்களுக்குலாம் ஒரு ஜூஸ் செஞ்சு கொடுக்கலாமா? இது குடிக்கும்போது நல்லா ரெஃப்ரெஷிங்கா ரொம்பவே ஜாலியா ஃபீல் பண்ணுவாங்க. கூடவே இந்த ஜூஸ்ல நம்ம ஹெல்தியான இன்கிரீடியன்ஸ்லாம் சேர்க்க போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு முழு தர்பூசணி எடுத்து கொஞ்சமா ஒரு 1/4 பகுதியை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நான் கத்தியால கீரல் போட்டு கியூப் சைஸ்க்கு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ நான் ஒரு பவுல்ல 1/2 லிட்டர் பாலுக்கு 1/4 கப் தண்ணி சேர்த்து நல்லா காய்ச்சி வச்சிருக்கேன். இப்போ இதை இந்த பவுல்ல சேர்த்துக்கலாம். நான் 2 டிராப் ரோஸ் மில்க் எசன்ஸ் எடுத்து தண்ணியில கரைச்சி வச்சிருக்கேன். அதை இதில் சேர்த்துடலாம். இப்போ ரோஸ் மில்க் எசன்ஸை பாலில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதில் நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். அதாவது 100 கிராம் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இப்போ சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். சர்க்கரை நல்லா கரையிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. நான் ஜூஸுக்கு ஏற்ற மாதிரி பாதாம் பீசனை எடுத்து ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன். இது கொஞ்சமாக எடுத்து ஊற வச்சாலே போதும். இது நிறைய அளவில் வரும், அதனால கொஞ்சமாகவே ஊற வச்சுக்கோங்க. இப்போது நான் ஊற வச்ச பாதாம் பீசனை இதில் சேர்த்துடுறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நாம் க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்க தர்பூசணியை இதில் சேர்த்துடலாம். இப்போ நாம் கட் பண்ணி வச்சுருக்க எல்லா தர்பூசணியும் இதில் சேர்த்தாச்சு. இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஃபைனலாக நம்ம கூலிங்க்கு ஏற்ற மாதிரி ஐஸ் க்யூப் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான், நல்ல ஒரு டேஸ்டியான ஹெல்தியான ஜூஸ் ரெசிபி ரெடி.